ஸோ மேக்ஸில் ப்ராபபிலிட்டி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க் கூட கேட்பாங்க. ஏன்னா டிஎன்இபி எக்ஸாமுக்கு 20 மார்க் வெயிட்டேஜ் அதில். ஸோ 3 to 4 மார்க்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி 3 to 4 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி 3 to 4 மார்க்ஸ். சார் போர்டு கவர் ஆகல. அப்படிங்களா? ஆமாம்மா, செக் பண்ணுறேன். எங்க வச்சுக்கோங்க. இப்போ ஓகேவா? ஓகே சார். ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல, ஒரு ட்ரிபிள்இல ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி பண்ணீங்க, எதனால மார்க் கம்மியாச்சு, எதனால, எப்படி படிக்கணும், நீங்க என்ன டெஸ்ட் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். அதில் ஒரு எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட்ல டாப் மார்க் வாங்குவாங்க. எல்லா டெஸ்ட்லையும் அவங்க தான் டாப் மார்க் வாங்குவாங்க. அட்லீஸ்ட் டாப் 1 or 2 மார்க், டாப் 1, 2, 3 ரேங்க்ல வாங்கிடுவாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல 300 டெஸ்ட் வச்சிருக்கோம். அந்த பொண்ணு 300 டெஸ்ட்டும் கண்டிப்பா எழுதியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 டெஸ்ட் மட்டும் தான் எழுதியிருக்க மாட்டாங்க. பட் அந்த பொண்ணு தான் இன்ஸ்டியூட்லேயே டாப் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட். அதனால அந்த பொண்ணு டெஸ்ட் எழுதாம கூட இருந்திருக்கலாம்ல. பட் அந்த பொண்ணு நம்ம 300 டெஸ்ட் வச்சதுல ஒரு 280 டெஸ்ட் கண்டிப்பா எழுதியிருக்காங்க. கிளாப் பண்ணிருங்க. ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது. 250 டெஸ்ட் எழுதணுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு நானும் எக்ஸாமுக்கு தான் படித்தேன். நானும் தான் டிஆர்பியில் டாப் ரேங்க் வாங்கணும்னு திங்க் பண்ணேன். ஏன் 300 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது, நான் எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கலாம்? நான் ஒரு எவ்வளோ டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்ட் தான் எழுதினேன். ப்ராமிஸா ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் தான் எழுதினேன். வேற எந்த டெஸ்ட்டும் எழுத கிடையாது. அதனாலேயே எனக்கு இனிமேல் எழுதுவேன் கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டும். பட் ஒரே ஒரு டெஸ்ட் தான் எழுதினேன் இந்த டிஆர்பி எக்ஸாம். என்னோட இன்ஸ்டியூட், நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் கொஸ்டின் அசைன் பண்றேன். பட் நான் எழுதின டெஸ்ட் எத்தனை டெஸ்ட்? ஒரே ஒரு டெஸ்ட் தான் எழுதினேன். பட் அந்த பொண்ணு 290 டெஸ்ட் எழுதிருக்கு. அப்ப என்னை கம்பேர் பண்றப்ப அந்த பொண்ணுக்கு இன்னொருக்கா நல்லா கிளாப் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு 290 டெஸ்ட் எழுதியிருக்கா. அப்போ அந்த பொண்ணு தானே தமிழ்நாட்டிலேயே டாப்பா வரணும். அவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குல்ல. பட் அந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நல்லா கிளியரா பார்த்துக்குங்க. சப்போஸ் இப்போ டேட்டு 15/12/21. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் காமனா மேக்ஸ்ல ஒரு டாபிக் வச்சுக்கலாம், ப்ராபபிலிட்டியே வச்சுக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி டெஸ்ட் எழுதுறீங்க, ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் ஓவர், அசைன்மெண்ட் ஓவர். இன்னைக்கு ஃபுல் டெஸ்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு அசைன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 40 கொஸ்டின்ஸ் அசைன் பண்ணிருப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த 40 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா நம்ம கிளாஸ் எடுத்தது அந்த 25 கொஸ்டின்ஸ் தான் கவர் ஆயிருக்கும். அடுத்த 15 கொஸ்டின்ஸுக்கு நம்ம கிளாஸ்ல சொல்லி தந்திருக்க மாட்டோம். அப்படியே எல்லாத்தையும் எல்லாம் கிளாஸ்ல சொல்லி தர முடியாது. நீங்களும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். 40 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ற அளவுக்குலாம் கிளாஸ்ல எடுத்தோம்னா அது ஒரு டாபிக்கே ஒரு வாரம் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. 25 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ரிமைனிங் எவ்வளவு கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு? 15 கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொல்யூஷன் பாக்குறீங்க. சொல்யூஷன் பாக்குறப்ப ஒவ்வொரு கொஸ்டினா ஒவ்வொன்னா பாட்டு வரீங்க. எப்படி ராங் ஆச்சு, இல்ல எப்படி தப்பா போட்டீங்களா, நெகட்டிவ் மார்க்கிங்ல போச்சான்னு பாட்டு வரீங்க. இந்த 15 கொஸ்டினை பாட்டு வரீங்க. ஓகே, அப்ப இந்த 15 கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா ஒரு 18ஆம் தேதி இன்னொரு சப்ஜெக்ட் முடிச்சிடறோம். 18 இன்னொரு டாபிக் முடிச்சுன்னா மேபி நீங்க டேக் அ டாபிக் நியூமெரிக்கல் மெத்தட். ஸோ அதுலயும் எல்லாமே கிளாஸ் எடுத்தாச்சு, அசைன்மெண்ட் சால்வ் பண்ணியாச்சு, நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் எடுத்தாச்சு. ஒரு 40 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த 40ல ஒரு 30 கொஸ்டின் கரெக்ட், ஒரு 10 கொஸ்டின் வந்து ராங். அப்போ உங்களுக்கு அதுலயே சொல்யூஷன் வரும். அதை பார்த்து நீங்க அந்த 10 கொஸ்டின் மேல கூட லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ வீக்லி அது மாதிரி ஒவ்வொரு டாபிக் போயிட்டு இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கிங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு, ஒரு 1 மந்த் முடிஞ்சிருச்சு, ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த 15 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 15 கொஸ்டின் மறந்து போச்சுங்க சார் எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த 15 கொஸ்டின் மாதிரியே மறுபடியும் கேட்டா கூட என்னால் ஆன்சர் போட முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் சொன்னது. அது யூஸ்வலா எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். எனக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த 1 மந்த்ல வெவ்வேறு சப்ஜெக்ட் படிக்கிறதுனால இந்த 15 கொஸ்டினையுமே அதே கொஸ்டின் மறுபடியும் கொடுத்தா கூட ஆன்சர் பண்ண முடியல, மறந்து போயிருக்கும். அது யூஸ்வலா எல்லாத்துக்கும் நடக்கிறது தான்.
புரியுதா இல்லையா? அந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் நீங்க என்னென்னமா சொன்னீங்க, ரிவிஷன் பண்ணும், மனப்பாடம் பண்ணும், அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு சொன்னீங்க. பட் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த 40 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் மறுபடியும் கொடுத்தா ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் இந்த 15 கொஸ்டின் ஏற்கனவே படிச்சு வச்சதுதான். பட் என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு. அப்ப அதனாலதான் மார்க் கம்மியாச்சுன்னு சொன்னது ஒரு ரீசன். அதனாலேயும் உங்களுக்கு டோட்டல் மார்க் கம்மியாகும், மெயின் எக்ஸாம்ல மார்க் கம்மியாகும். பட் இது மறந்து போச்சுன்னா, மறந்து போகாம இருக்க என்ன பண்ணும், இந்த 15 கொஸ்டினையும் நீங்க மேட்ரிக்ஸ் சாரி ப்ராபபிலிட்டி நோட்ஸ் எழுதுவீங்கல்ல, அந்த நோட்ல போட்டு வச்சிருக்கணும். சும்மா நீங்க மொபைல்ல பார்த்து 15 கொஸ்டினோட சொல்யூஷன் பார்த்துட்டு கத்துக்கிறேன்னு நினைச்சுக்குவீங்க, அன்னைக்கு ஞாபகத்துல இருக்கும். பட் ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆயிரும், மறந்து போயிடும். அப்ப எந்த யூஸுமே இல்லை. இந்த 25 கொஸ்டின் நீங்களும் கரெக்டா எழுதுவீங்க, இன்ஸ்டியூட்ல படிக்காதவங்களும் கரெக்டா எழுதுவாங்க, ஓனா படிக்கிறவங்களும் கரெக்டா எழுதுவாங்க, ஃபேக்கல்ட்டியும் கரெக்டா எழுதுவாங்க, எல்லாருமே கரெக்டா எழுதுவாங்க. அது வந்து உங்களோட மெயின் எக்ஸாமுக்கு யூஸ் கிடையாது. அந்த 25 கொஸ்டின் எல்லாருமே கரெக்டா எழுதிருப்பாங்க. பட் எல்லாருமே மெயின் எக்ஸாம்ல தப்பா எழுதுறது இந்த 15 கொஸ்டின்ல ஏதாச்சும் கேட்டாதான் தப்பா எழுதுவாங்க. அப்ப இந்த 15 கொஸ்டின் நீங்க மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணும், அந்த 15 கொஸ்டினையும் உங்க கிளாஸ் நோட்ஸ் இருக்குல்ல அதுலயே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 15 கொஸ்டினுக்கான கான்செப்டோ, ஃபார்முலாவோ, மெத்தடோ நம்ம கிளாஸ்ல சொல்ல மாட்டோம். அது நீங்க டெஸ்ட் எழுதுறப்பதான் அதை லேர்ன் பண்ணிக்குவீங்க. அப்ப அந்த 15 கொஸ்டின் எங்க போட்டு வச்சுக்கணும், கிளாஸ் நோட்லயே போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் மறுபடியும் இன்னொரு டாபிக் வைஸ் ஒரு நாள் டைம் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். அப்ப என்ன பண்ணோம், கிளாஸ் நோட்ஸையும் படிச்சுட்டு அந்த 15 கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா மறக்காது. ஒரு முறை பாக்குறப்ப மறக்காது, 2வது முறை 3வது முறை கடைசியில டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் எழுதுவீங்களா அப்பெல்லாம் பாக்குறப்ப மறக்கவே மறக்காது. அந்த 15 கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க மெயின் எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட். மற்றபடி ரிவைஸ் பண்றது, மனப்பாடம் பண்றது, முன்னாடியே படிக்கிறது எல்லாருமே பண்ற பாயிண்ட் தான். பட் நம்ம இன்ஸ்டியூட்ல டாப் மார்க் எடுக்கிற பொண்ணு சொன்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 40 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்ல டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுல ஒரு 25 கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியும், எப்ப கேட்டாலும் மறக்காது. பட் 15 கொஸ்டின் என்ன ஆயிரும், அன்னைக்கு தெரியற மாதிரி இருக்கும், அடுத்த வாரமே மறந்து போயிடும். அதுக்காக அது மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணும், அந்த 15 கொஸ்டின் உங்க கிளாஸ் நோட்ஸ்ல கொண்டாந்து எழுதி வச்சுங்க. ஏன்னா உங்க மொபைல்ல தான் இருக்கும், கிளாஸ் நோட்ஸ்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப மறக்காது. ஒரு முறை 2 முறை ரிவைஸ் பண்றப்ப கண்டிப்பா மறக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, நான் சொன்ன பாயிண்ட் பிடிச்சிருக்கா? நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதோ, மனப்பாடம் பண்றதோ, ஃபார்முலா ரிவைஸ் பண்றதோ, திரும்பி திரும்பி பாக்குறதோ எல்லாருமே பண்றதுதான். பட் எல்லாரும் பண்ணாத ஒண்ணு இது என்னது, இதுதான். ஈவன் கேட் எக்ஸாமுக்கு இதுதான். கேட் எக்ஸாம் கூட நிறைய டெஸ்ட் எழுதுவாங்க, அதுல கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் தப்பா பண்ணுவாங்க, கத்துக்குவாங்க. பட் அதை வந்து மெயின் எக்ஸாம் அப்ப மறந்துடுவாங்க. ஸோ மெயினானது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் கண்டிப்பா எழுதணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10-15 கொஸ்டின் தப்பாகும். அந்த கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணும், அது ஆப்ல தானே இருக்கு, அது கடைசீட்ல பாத்துக்கலாம் அப்படின்னாலாம் செட் ஆகாது. அது ஆப்ல 300 டெஸ்ட் இருக்கு, நீங்க கடைசியில போய் எந்த டெஸ்ட் ஓபன் பண்ணி என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, புரியுதா? அதெல்லாம் வந்து அப்பயே நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபேர் நோட்ல போட்டு வச்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ல தானே இருக்கு, சரி நான் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு அந்த கொஸ்டின் ஒருக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பார்த்தாலும் மைண்ட்ல நிக்காது. ஸோ அந்த 15 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கணும், கிளாஸ் நோட்ல போட்டு வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்ற பாயிண்ட் எல்லாம் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் வந்து படிக்கிறவங்க, எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, நீங்க என்னென்னமா பாயிண்ட் அனுப்புனீங்களோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல அனுப்புறேன் பாருங்க. எல்லாரும் அதை தான் பண்ணுவாங்க. எல்லாருமே தான் படிப்பாங்க, எல்லாருமே தான் ரிவைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே தான் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் தான் மனப்பாடம் பண்ணுவாங்க, எல்லாரும் தான் ஷார்ட் நோட்ஸ் எழுதுவாங்க, எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணாத ஒண்ணு என்னது, இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் எழுதுனா மட்டும் பார்த்தாது. அதுல ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 15 கொஸ்டின் என்ன பண்ணும், கிளாஸ் நோட்ல போட்டு அதை 2 முறை 3 முறை ரிவைஸ் பண்றப்பதான் மறக்காது. ஸோ இந்த 25 கொஸ்டின், இந்த 40ல 25 கொஸ்டின் கேட்டா யார் வேணாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க பண்ணிடலாம், நான் பண்ணிடலாம், வேற ஸ்டூடெண்ட் பண்ணிடலாம், படிக்காதவங்க பண்ணிடலாம், யார் வேணாலும் பண்ணிடுவாங்க. இந்த 15 கொஸ்டினுக்கு தான் கொஸ்டின் கேட்டா மெயின் எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியாது. அதை ஆன்சர் பண்ணணும்னா இந்த 15 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிருக்கணும், கிளாஸ் நோட்ல போட்டு வச்சிருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Yes, probability take first topic. So first one probability பத்தி பார்ப்போம். Yes, second one random variable. Third one probability function, or we have a continuous
we have a continuous probability density function and discrete PDF probability density function, and a fourth two-dimensional random variable, fifth correlation and regression analysis. Correlation and regression analysis. So these all are the topics. First we have to study theorems on probability or basics of probability, and the second random variables. Or random variable we have to study discrete random variable, continuous random variable, discrete random variable, continuous random variable. Fourth, two-dimensional random variable. So two-dimensional also we have two-dimensional discrete random variable, two-dimensional continuous random variable, two-dimensional discrete random variable, two-dimensional continuous random variable. Fifth topic correlation and regression. Fifth topic correlation and regression. Fifth topic correlation and regression. So these are the topics. Yes, take first topic. Probability. First chapter probability. First chapter probability. So take the topics. Take definition of probability of an event. First topic definition of probability. Definition of probability of an event. Definition of probability. Second one various events. Second one various event. Various event. Third probability loss. Yes, take fourth. Probability theorems. Fourth, probability theorems. Probability theorems. Fifth, conditional probability. Fifth, conditional probability. Conditional probability. Sixth, total law of probability theorem. Bayes theorem. Total law of probability theorem, Bayes theorem. Total law of probability theorem and Bayes theorem.
Yes. First, how will you define a probability? Yes. First, assume experiment. There is an experiment. Consider an experiment. Consider an experiment tossing of a coin. Consider an experiment tossing of a coin. Take the heading. Probability, definition of probability. Consider an experiment tossing of a coin. Consider an experiment. Consider an experiment. Consider an experiment tossing of a coin. Yes, what are the outcomes? இது வந்து experiment tossing of a coin. அப்போ ஒரு coin toss பண்றோம். What are all the outcomes? Head and tail, sir. Yes, head or tail. That is called as a sample space. S ன்னு சொல்லுவாங்க or SS கூட சொல்லுவாங்க. That is called as a sample space. So for an experiment, for this experiment, only two possible outcomes. What are the two possible outcomes? Head வரலாம் இல்லைனா tail வரலாம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பிராக்கெட் குள்ள எழுதுறோம்ல, curly braces குள்ள. That is called as a sample space. So what is sample space? Collection of all the possible outcomes of an experiment. என்ன எழுதிக்கங்க? Sample space. Collection of sample space definition. Collection of all the possible outcomes of an experiment. Collection of all the possible outcomes of an experiment. Collection of all the possible outcomes of an experiment. So that is called as a S. S is called as a sample space. Sample space also called as, இது ரொம்ப important, exhaustive event. Sample space also called as exhaustive events. Sample space also called as exhaustive events. Sample space also called as exhaustive events. Sample space oda இன்னொரு name the exhaustive event. That is collection of all the possible outcomes of an experiment. So here, find a probability of getting head. Find a probability of getting head. Find a probability of head. So what is probability of head? Answer தெரியும்ல? You learned school லயே படிச்சிருப்பீங்களா? என்ன வரும்? Online student என்ன answer? 1/2, sir. 1/2 ன்னு வரும். அப்ப how will you find this? Now how will you define this? Probability of an event equal to denominator la total number of all the possible outcomes. That is sample space ன்னு கூட சொல்லலாம். So denominator is what? Total number of all the possible outcomes of an experiment. அதான் என்னது? Sample space. Numerator la total number of favorable outcomes. 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 So இதான் ஃபார்முலா, மனப்பாடம் பண்ண தேவையில்ல, புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். 2ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ், நியூமரேட்டர்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். Yes, similarly, what is probability of tail? First எப்பவுமே denominator find out பண்ணுங்க. Denominatorங்கிறது collection of all the possible outcomes, that is sample space. இங்க என்ன வரும்? 2. அதுல tailங்கிறது favorable outcomes என்ன வரும்? 1. அப்ப 1/2.
Yes, take the question. Take in rolling a single dice. In rolling a single dice. Take first question. Find the probability of getting even number. Second question. Find the probability of getting prime number. Yes, third question. Find the probability of getting find the probability of getting 6. Fourth, find the probability of getting integer. Fifth, find the probability of getting 7. Seventh, probability of not getting 6. So here experiment is rolling a single dice. So how will you write sample space? 1, 2, 3, 4, 5, 6. This is sample space. Rolling a single dice. Rolling a single dice. So idellame simple dana. Solve this. First question, find the probability of getting even number. Second question, find the probability of getting prime number. Third, probability of getting 6. Then probability of getting integer, probability of getting 7, and probability of not getting 6. Hello? Hello? Class இருக்கேன். Yes, what is probability of getting even number? Denominator என்ன வரும்?
6. What are all the even number? 2, 4, 6. So 3 by 6. What is answer? 1 by 2. 1 by 2. Yes, prime number. What are the prime numbers? எதெல்லாம் prime number? 2, 3, 5. அது 3 by 2 தான். அப்ப 1 by 2. 1 எடுத்துக்கூடாது. 1 எடுத்துக்கூடாது. So what is prime number? Cannot be divided by another number. It can be divided by 1 or may be divided by same number. அப்ப 2 வந்து 2 ஆல தான் டிவைட் ஆகும், இல்லைன்னா 1 ஆல. எல்லா நம்பரும் 1 ஆல டிவைட் ஆகும். 2 can be divided only by 2. But 4 எதால டிவைட் ஆகும்? 4 ஆல டிவைட் ஆகும், 2 ஆல டிவைட் ஆகும். So it is not a prime number. So what are all the prime number? 2, 3, 5. Answer 3 by 6 or 1 by 2. Yes, what is probability of getting 6? மொத்தம் total of 6 possibility. அதுல எது favorable outcomes? 6 வரது. அப்ப 1 by 6. Probability of getting 6 equal to 1 by 6. Probability of getting 6 equal to 1 by 6. Yes, what is probability of getting integer? 6. எத்தனை integer? 6 மே integer தான். அப்ப what is answer? 1. What is probability of getting 7? 0, sir. ஏன்னா 7 impossible. For an impossible event, probability 0. What is probability of not getting 6? Actually இதுக்கு என்ன எழுதலாம்னா 1 minus probability of getting 6. That is probability of 6 bar equal to 1 minus p of 6 ன்னு கூட எழுதலாம். அப்ப what is answer? 1 minus 1 by 6 equal to 5 by 6. So the basic problem. So in the problem oda use என்னன்னா we have to say the range of probability. What is range of probability? Range of probability. Yes, what is range of probability? 0 less than or equal to probability of an event less than or equal to 1. So this is range of probability. So for any impossible event, probability 0. For any universal event ன்னு சொல்லுவாங்கல்ல, like sun rises in the east, இதெல்லாம் universal truth அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுக்கு probability என்னது? Student, what is probability of sun rises in the east? எப்பவுமே sun எப்பதான் இருக்கும்? ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும். அப்ப அதெல்லாம் universal truth அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக பொதுமறைகள் இல்லைன்னா யூனிவர்சல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே probability என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். இதே சப்போஸ் நாளைக்கு டிவில அனௌன்ஸ் பண்றாங்க, நாளைக்கு சூரியன் வந்து வெஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? 0. ஏன்னா அதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத். அப்ப அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? 0. அது மாதிரி ஆல் த பாசிபிள் ஈவென்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்னது?
0. Okay, for all the possible event probability 0. Suppose impossible event are the probability என்னது? Sorry, for all the possible event probability 1, for impossible event probability 0. So what is the range of probability? 0 less than or equal to probability less than or equal to 1. Take various event, take first one. Mutually exclusive event. Take first one. Mutually exclusive events. First one. Mutually exclusive events. Mutually exclusive events. Actually, for mutually exclusive events, probability of A intersection B வந்து 0 ஆ இருக்கும். For mutually exclusive event, probability of A intersection B 0. Venn diagram படிச்சிருப்பீங்களா? அதுல AB எப்படி டிரா பண்ணலாம்? Now A B. Now here what is probability of A intersection B? 0 or not equal to 0? So for இது Venn diagram சொல்லுவாங்க. For this Venn diagram, what is probability of A intersection B? 0 or not equal to 0? Yes, not equal to 0. ஏன்னா A க்கு B க்கு காமன் இன்டர்செக்ஷனா மீனிங் தெரியுதுல? A வும் B காமனா இருக்கிறது இந்த ரெட் கலர். அப்ப for this P of A intersection B not equal 0. Now how will you draw the now see this is AB. Now what is probability of A intersection B? 0. ஏன்னா A க்கு B க்கும் இன்டர்செக்ஷன் என்ன காமன்? A க்கு B க்கும் காமன் இல்ல அப்ப probability of A intersection B 0. So first formula மட்டும் understand பண்ணிங்க, then I will give theory. So two events are said to be mutually exclusive if probability of A intersection B equal to 0. This is the Venn diagram for mutually exclusive events. So now mutually exclusive na definition என்னது? Both event cannot occur at the same time. Take definition. Take definition. A and B are said to be mutually exclusive. A and B are said to be mutually exclusive. A and B are said to be mutually exclusive. If both events cannot occur at the same time. If both events cannot occur at the same time. Both events cannot occur at the same time. So ரெண்டு event at a time occur ஆகாது. அப்ப what is P of A intersection B? 0. Second, equally likely events or equiprobable event. Equally likely event or equiprobable event. Namely, what is equiprobable event? So when events are said to be equiprobable, ரெண்டோட probability என்னவா இருக்கணும்? Equal ஆ இருக்கணும். Example, P of A equal to P of B. So probability of A and B are equal. Take two events are said to be equally likely if they have equal probability. Definition. Two events are said to be equally likely. Two events are said to be equally likely if they have equal probability. Two events are said to be equally likely if they have equal probability. If they have equal probability. Yes, take third, independent event. Third, independent events. Take independent events. அதுக்கு formula very important. Probability of A intersection B equal to probability of A into probability of B. Probability of A intersection B equal to probability of A into probability of B.
சோ அப்ப என்ன மீனிங்? இண்டிபெண்டன்ட் என்னது? Probability of occurrence of one event does not depends on another event. Take definition. Probability of occurrence of one event. Probability of occurrence of one event. Probability of occurrence of one event does not depends on another event. Probability of occurrence of one event does not depends on another event. So the மூணு term அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். What is first term? Mutually exclusive event. What is exhaustive event? Exhaustive event அது already பார்த்தாச்சு. Exhaustive event also called as a sample space. Collection of all the possible outcome is called as a sample space. Sample space also called as a exhaustive events. அது ஏற்கனவே பார்த்தாச்சு. Next mutually exclusive event. For mutually exclusive event, what is P of A intersection B? 0. Next for equally likely event, what is P of A intersection B? Sorry, P of A equal to P of B. For independent event, what is P of A intersection B? P of A into P of B. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள சம்ல கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். Yes, take next one. Next, various method of finding probability. Various method of finding probability. So probability find out பண்றதுக்கு வெவ்வேறு மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தட்லயும் ஒவ்வொரு சம் பார்க்கலாம். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். Take first one, using sample space. First one, using sample space. Using sample space. Let's take a question. A fair coin tossed 3 times. Find probability of getting at least one head. Question எல்லாம் வேற கலர் எழுதிங்க. A fair coin tossed 3 times. Find a probability of getting at least one head. Yes, think பண்ணுங்க. இந்த டிஆர்பிக்கு நான் ஒரே டெஸ்ட் தான் எழுதினேன். அப்ப என்னோட மேல தானே தப்பு. ஒரு 10 டெஸ்ட் எழுதி இருந்தேன்னா நான் So here coin tossed 3 times. இப்போ one time Pauli write sample space. A coin tossed one time. Coin tossed one time. Pauli write sample space. Head வரலாம் இல்லைனா tail வரலாம். இதுல n of s ன்னு சொல்லுவாங்க. n of s the number of elements or event in sample space is 2. இதே a coin tossed 2 times. 2 times na how will you write sample space? Head tail head tail. அப்ப what is number of sample space? 4. நீங்க இத மாத்தி கூட எழுதிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைல் 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 ஹெட் ஹெட் டைல் எப்படியாலும் எழுதிக்கலாம், பட் 4 அவுட்கம்ஸ் வரும். இதே a coin tossed 3 times. 3 times. Savli write sample space. First la head, secondly head, third head. First la head, second la head, third tail. First head, second tail, first head, next second tail, third tail. இப்படி வரலாம். அது திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெட் வருது, அப்புறம் ஹெட் வருது, அப்புறமும் ஹெட் வரும். ஃபர்ஸ்ட் டாஸ்ல ஹெட், செகண்ட்ல ஹெட், தேர்ட்ல டைல். சப்போஸ் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு டைல் கிடைக்கலாம், அப்ப அடுத்த ரெண்டு என்னவா இருக்கலாம்? ஹெட் ஹெட்டாவா இருக்கலாம். அடுத்தது என்ன இருக்கலாம்? ஹெட் டைல், டைல் ஹெட், டைல் டைல். மொத்தம் எத்தனை? 8. அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு வாட்? 2 power 3 is equal to 8. Take a coin tossed n time. Then number of sample space is equal to, very important, 2 power n. A coin tossed இல்லைனா n coins are tossed, ரெண்டுமே சேம் தான். n coins are tossed at a time or simultaneously. A coin tossed n times. A coin tossed n times. அதுவும் ஒரே ரிசல்ட் தான். இல்லைனா n coins are tossed at a time or simultaneously. அதுக்கும் என்ன ஃபார்முலா தான்? 2 power n. Yes, இங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? A fair coin tossed 3 times. So I will write sample space head head tail head 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 tail head head tail tail. அப்புறம் என்ன எழுதிக்கலாம்? tail head tail 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 head tail tail tail. இதுதான் sample space. Number of sample space we can write 3 times. அப்ப 2 power 3 is equal to 8. Yes, now what is the question? Probability of getting at least x தான் ஹெட் ன்னு எடுத்துக்கலாம். at least னா இதுதான் மீனிங். at least னா என்ன மீனிங்? greater than or equal to. at least னா at most அப்படி கேட்டிருந்தா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? probability of x less than or equal to 1. at most 1 னா. at least 1 னா probability of x greater than or equal to 1. at most னா என்ன வரும்? probability of x less than or equal to 1. at least at most மறந்துடாதீங்க. at least னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? குறைந்த அளவுன்னு குறைந்தபட்ச அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. at least 1 நாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. at least 1 அதுக்கு மேல இருக்கலாம். at most என்ன வரும்? அதிகமா 1 வரைக்கும் தான் இருக்கணும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. at least at most. பட் இங்க சம்ல நம்மளுக்கு at most தேவையில்லை. what we have to find? at least 1 head இருக்கணும். அப்ப what is answer? denominatorல 8. online student denominator 8. what is numerator? student what is numerator? 7 sir. ஒரு ஹெட் நாச்சு இருக்கணும். அது என்னன்னு? 1 2 3 4 5 6 7. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7/8. இது ஆன்சர் 7/8. பட் probability of x greater than or equal to a க்கு ஃபார்முலா 1 minus probability of x less than a. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஹலோ சொல்லுங்க. கிளாஸ்ல இருக்கேன். என்ன? So probability of x greater than or equal to a formula 1 minus p of x less than a. அப்ப probability of x greater than or equal to a. What is the formula? 1 minus probability of x less than, sorry, greater than or equal to 1 find out பண்ணோம். p of x less than 1. p of x less than 1 னா எதை எழுதிக்கலாம்? x equal 0 ன்னு எழுதிக்கலாம். 1 minus what is p of x equal 0 meaning?
P of x equal 0 என்ன மீனிங்? ஜீரோ ஹெட். ஓகே, x equal xங்கிறது நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? கெட்டிங் ஹெட்னு எடுத்திருக்கோம். அப்ப x equal 0 என்னது? நோ ஹெட். அப்ப நோ ஹெட்ல எத்தனை ஈவென்ட்? ப்ராபபிலிட்டி அவுட் ஆஃப் 8ல 1. அப்ப இது ஆன்சர் என்னது? 7/8. இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். Yes, take next question. Next question. A fair coin tossed 4 times. Find the probability of getting at least 2 heads. A fair coin tossed 4 times. A fair coin tossed 4 times. Find the probability of getting at least 2 heads. So what is the value of number of sample space? 16, sir. Yes, 2 power 4 equal to 16. 15. First president of India யாருங்க? Student தெரியுமா ஆன்சர்? கேட்கல. First president of India யாருங்க? லல்லு பிரசாத் யாதவ். இல்ல ஃபர்ஸ்ட் கேக்குறேங்க. இப்ப கேட்கல. First president of India. Dr. ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருங்க? Jawaharlal Nehru, sir. Jawaharlal Nehru, sir. ஓகே, நேத்து கேட்டிருந்தாங்க அந்த क्वेश्चन, அதுக்காக கேட்டேன். அது கேட்டாங்க. ஸோ ஜிகே படிக்காம இருந்ததுமே என்னுடைய தப்பு தான். நிறைய பேர் படிச்சாங்க, நான் படிக்கல. இது ஒண்ணுதான் கேட்டாங்க, மற்றதெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38, sir. 37. 38, sir. 38, sir. எது 38, மிகச்சிறிய sir. மாவட்டம்? மிக சிறிய ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. சென்னை. அப்புறம் காஞ்சி வரதர்னு கோயில் இருக்குல்ல, காஞ்சிபுரம், அதை கட்டினவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஜிகே படிச்சவங்களுக்கு அதெல்லாம் ஆன்சர் டக்குன்னு தெரியும். பட் எனக்கு தெரியல. ஜிகே படிக்காதது பெரிய தப்பு. நான் தான் ஏற்கனவே ஜிகே கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன்ல. ஸோ டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 அப்ளை பண்ணி அதுலேயும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஒரு எய்ம். அதுக்காக டெய்லியும் ஒரு 4 hours ஜிகே கிளாஸ் அட்டன் பண்ணோம். டெய்லியும் ஆன்லைன் லைவ் கிளாஸ் நான் அட்டன் பண்ணோம், ஈவினிங் பேட்ச். பட் நான் ஜிகே படிக்கணும். Yes, Havali, what is sample space? Number of sample space equal to 2 power 4 equal to 16. So Havali, write yes.
ஃபர்ஸ்ட் வேணா ஹெட் 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 டெயில் ஹெட் ஹெட் டெயில் ஹெட் 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 டெயில் டெயில். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட் ஹெட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஹெட் டெயில் ஹெட் டெயில் next tail head yes third fourth நீங்க இதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இதே லைன்ல எழுதணும் கிடையாது, பட் இதை ஈஸியா நான் வச்சுக்கலாம். இங்க ஹெட் 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 இதுக்காக வச்சுக்கிட்டேன். இங்கேயும் ஹெட் டெயில், இங்க டெயில் ஹெட், இங்க டெயில் டெயில் அதுக்காக. அப்புறம் இந்த ரோ சாரி காலம் எழுதுறப்ப ஹெட் 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 டெயில், இங்க ஃபுல்லா டெயில் ஹெட், இங்க ஃபுல்லா டெயில் டெயில். ஸோ 2 × 4 = 16. Yes, what is question? Find the probability of getting at least 2 head. Probability of x greater than or equal to 2. Probability of x greater than or equal to 2. At least 2 heads. Probability of x greater than or equal to 2. இப்போ நீங்க டைரக்டா கவுண்ட் பண்ணிக்கலாம். என்ன வரணும்? 2 இல்லனா 2க்கு மேல வரணும் ஹெட். அப்ப எது வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Yes, 11/16. இது ஆன்சர். ஆன்சர் 11/16. எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா? Any doubt? Answer 11/16. யாருக்காச்சும் டவுட்டா இருந்தா அப்பயே கேட்டுக்குங்க. சார் இத ஃபார்முலால எப்படி சார் அப்ளை பண்றது? எந்த ஃபார்முலா? இப்ப முன்னாடி நம்ம ஃபார்முலால போட்டோம் இல்லையா சார்? probability of x is greater than or equal to a அந்த மாதிரி. அதுவும் தான் சொல்றேன். probability of x greater than or equal to is probability of x less than 2 வரும். அப்ப 1 - less than 2 என்ன எடுத்துக்கணும்? x = 0 x = 1. 1 - p of x = 0 என்ன வரணும்? 0 ஹெட். அப்ப 0 ஹெட்னா என்ன பாசிபிள்? 1/16. 1 ஹெட்னா என்ன பண்ணும்? 1 ஹெட் வரதுக்கு what is probability of getting 1 head? 4/16. கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். 1 னா ஒரே ஒரு ஹெட் வரணும். ஓகேவா? ஒரே ஒரு ஹெட் என்னது? 1 2 3 4 அவ்வளவுதான். அப்ப 4/16. அப்ப 1 + 5/16 சாரி 1 - அப்ப 16 - 5 11/16. ரெண்டுல எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். Yes, இதுல next one more question. A coin tossed 5 times. Find the probability of getting at least 2 head எடுத்துங்க, ஈஸியா தான் இருக்கும். 2 head. சோ டவுட்டா இருந்தா இப்பயே கேட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சாதான் நிறைய மனப்பாடம் பண்ண முடியும். எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியாம நோட்ஸ் எழுதுனீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது கிளாஸ் அட்டென்ட் பண்றது. நீங்க டவுட்டா இருந்தா கிளாஸ்லயே கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம். இப்பயே கிளாஸ்ல கிளியர் பண்ணிக்கங்க. எனக்கு உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நான் போய் வீட்டுல போய் தூங்க போறதில்ல. எனக்கு இன்னும் 4 மணி நேரம் நான் கிளாஸ் படிக்கணும். டவுட்டா இருந்தா இப்பயே கேட்டுக்குங்க.
Student, இதுக்கு என்ன 32, what about number of sample space? 32. Number of sample space equal to 2 power 5 equal to 32. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க. அப்புறம் ஈவினிங் கூப்பிடுறேன், இப்ப கிளாஸ்ல இருக்கேன். ஓகே ஓகேங்க, ஏதாச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட், இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது டைம் வேஸ்ட். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல் இன்க்ரீசஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லலாம். இங்க வாட் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட்? டாஸ் இங்க காயின். அது ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, 5 டைம்ஸ்ன்னு கேட்டா எப்படி 2 power 5 32 எழுதுறது கூட எழுதிடுவீங்க, பட் அது கஷ்டமா இருக்கும். இதே காயின் டாஸ் 10 டைம்ஸ் அப்படி கேட்டா என்ன வரும்? 2 power 10 equal to 1024 அவுட்கம்ஸ் வரும். அதெல்லாம் எழுதி சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி n வேல்யூ இன்க்ரீசஸ் ஆகுறப்ப, if n value increases, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல். ஓகேவா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், binomial distribution. So if n value increase ஆறப்ப we can use binomial distribution. Binomial distribution. இந்த binomial distribution ஓட formula probability of x equal to small x n cx p power x q power n minus x. அதே மாதிரி pங்கிறது correct probability, p is called correct probability, q is incorrect, q is incorrect probability, p plus q 1, n equal to number of trial, number of trial or number of items, n equal to number of trials or number of items. அதே மாதிரி 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்கணும். ஒன்னு கரெக்ட் ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு என்னவா இருக்கணும்? இன்கரெக்ட் ப்ராபபிலிட்டி ஆர் எரர் ப்ராபபிலிட்டி. அப்பதான் we can use binomial. பைனா என்ன மீனிங்? 2. ஓகேவா? பைனாமியல்னா 2. காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், டிரான்சிஸ்டர்ல காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல வாட் இஸ் கரண்ட் கெயின்? பவர் கெயின் எதுல அதிகமா இருக்கும்? காமன் பேஸா, காமன் எமிட்டரா, காமன் கலெக்டரா? பவர் கெயின் எது அதிகமா? பவர் கெயின் அதிகமா இருக்குன்னா வோல்டேஜ் கெயினும் ஹையா இருக்கணும், கரண்ட் கெயினும் அதிகமா இருந்தாதான் வோல்டேஜ் இன்டு கரண்ட் ஆஃப் பவர். அப்ப பவர் கெயின் வந்து எதுல அதிகமா இருக்கும்? காமன் பேஸா, காமன் எமிட்டரா, காமன் கலெக்டரா? காமன் கலெக்டர். காமன் எமிட்டர். ஆக்சுவலா டிரான்சிஸ்டர் நான் கொஞ்சம் ரொம்ப டீடைலா போயிட்டு அதை ஏசி சர்க்யூட் ட்ரா பண்ணி அந்த ஹைபிரிட் மாடல், அந்த ஹெச்எஃப்இ ஹெச்சி அதெல்லாம் நிறைய டீடைலா இருக்கு. பட் டிஆர்பி எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு டீடைலா படிக்க வேண்டாம்ட்டு நான் ரொம்ப பேசிக்ஸா மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்தேன். பேசிக்ஸா மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்தேன் டிரான்சிஸ்டர். பட் அதுலயே எனக்கு ஒரு 3 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சு. பட் பேசிக்ஸா படிக்கிறது மனப்பாடம் பண்ற மாதிரி படிச்சுட்டு போயிருக்கணும். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, கரண்ட் கெயின் வந்து அப்ராக்சிமேட்லி யூனிட்டின்னு சொல்றோம்ல, அது எந்த கான்ஃபிகரேஷனுக்கு? காமன் பேஸா, காமன் கலெக்டரா, காமன் எமிட்டர்க்கா? ஈஸி ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பீங்களா காலேஜ்ல? காமன் கலெக்டர். கரண்ட் கெயின் வந்து 1, அப்ராக்சிமேட்லி 1ங்கிறது எதுக்கு?
Sir, common base. எஸ் காமன் பேஸ் கரெக்ட் ஆன்சர். நான் அது வந்து உள்ள போய் அதை டிரைவ் பண்ணி அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணிக்கல. இந்த பைங்கிறத நான் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். பைங்கிறது ஒரு இது நான் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். பேஸ்னா ஐனா என்னது கரண்ட். அப்ப கரண்ட் கெயின் வந்து 1ங்கிறது எதுக்கு பேஸ்க்கு. அந்த இது நான் வச்சிருந்தேன். காமன் பேஸ்னா கரண்ட் கெயின் 1 இருக்கணும் அப்படின்னு நான் சாரி கரண்ட் கெயின் வந்து அப்ராக்சிமேட்லி 1 இருக்கும்னு நான் வச்சிருந்தேன். பட் இது நம்மளுக்கு தெரியும் அதிகமா நாம யூஸ் பண்றது என்னது காமன் எமிட்டர். அதுல எது கரண்ட் கெயினும் அதிகமா இருக்கும், வோல்டேஜ் கெயின் அதிகமா இருக்கும், அதனால பவர் கெயின் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் இன் காமன் எமிட்டர். அது தெரியும். அப்ப காமன் கலெக்டருக்கு எது அதிகமா இருக்கும் எது 1 see காமன் பேஸுக்கு கரண்ட் கெயின் 1, காமன் எமிட்டருக்கு வோல்டேஜ் கெயின் 1. சோ அதுக்காக நான் சொல்லியிருந்தேன். சோ சாரி காமன் பேஸ் காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் அந்த ஆர்டர் தான் பாத்துக்கணும். ஏன்னா ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லுவோம். ஆல்பா பீட்டா காமா இப்படி எல்லாம் நான் படிச்சேன்னு சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படிதான் நீங்களும் படிக்கணும். அதுக்காக டிரான்சிஸ்டர் 10 மணி நேரம் கிளாஸ் எடுத்து நோட்ஸ் எழுதி அல்ல டெரிவேஷன் எழுதி ஃபார்முலா எழுதி புரிஞ்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசீட்ல அப்படி படிச்சாலும் கடைசீட்ல இந்த மாதிரி தான் நீங்க ஷார்ட் கட்டுக்கு தான் படிக்கணும். யூஸ்வலா நம்ம ஆல்பா பீட்டா காமான்னு தான் சொல்லுவோம். ஆல்பாங்கிறது என்னது கெயின் ஆஃப் காமன் என்னது ஆல்பா பீட்டா காமா அந்த ஆர்டர் மாத்திர காமன் பேஸ் காமன் பேஸ் Common பீட்டாங்கிறது base. காமன் எமிட்டர் காமாங்கிறது காமன் கலெக்டர். கலெக்டர். ஓகே இந்த இதோட நேத்து கேட்டிருந்தாங்க. ஆல்பா இந்த பீட்டா வச்சு கூட நேத்து எனக்கு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் டிரான்சிஸ்டர் வந்து கடைசி ஒரு மாசம் நல்லா படிக்கவே இல்லை. ஏதோ ஒரு இதுல படிக்கல. பட் நேத்து காலை இல்ல சார் எப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில எக்ஸாம் போறப்பதான் நான் டிரான்சிஸ்டருக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். அந்த நோட்ஸை மட்டும் தான் நான் பாட்டு போனேன். பட் அதுல இருந்து 3 மார்க் கேட்டாங்க, நான் 3 மார்க் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி அந்த ஷார்ட் நோட்ஸ் கடைசி நேரத்துல கண்டிப்பா நிறைய டைம் ரிவைஸ் பண்ணும். நான் அந்த ஷார்ட் நோட்ஸ் படிக்காமே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் 3 மார்க் போயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை சொன்னேன். இது வந்து காமன் பேஸ் காமன் எமிட்டர் காமன் கலெக்டர். இந்த ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன ரிலேஷன்? ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன ரிலேஷன்? இப்படி எல்லாம் நிறைய பேர் படிக்கலன்னு நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி படிக்கல. அட்லீஸ்ட் இப்ப இனிமேல் இப்படிதான் படிக்கணும்னு சொல்றதுக்காக சொல்றேன். ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன ரிலேஷன் யாருக்காச்சும் தெரியுமா? கண்ட்ரோல் சிஸ்டம்ல க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? கண்ட்ரோல் சிஸ்டம்ல க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? G by 1 plus GH. 1 ஓகே. நான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன். 1 minus GH ன்னு வரும். இப்போ நான் இந்த H எடுத்துக்கலாம். ஓகேவா? அது யூனிட்டி ஃபீட்பேக்னு வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆல்பா தானே வரும், அப்புறம் பீட்டா தான் நம்மளுக்கு வேணும். அந்த பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டேன். பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பை 1 minus ஆல்பா. அப்ப நான் இதை டெரைவ் பண்ணி கூட நான் வச்சிருக்கலாம், டெரைவ் கூட பண்ணிருக்கலாம். பட் எக்ஸாம்ல போய் டெரைவ் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நான் வரும்? டைம் வேஸ்ட். ஒரு 1 question 1 minute அவ்வளவுதான் எப்பயுமே. பட் அது எல்லா கொஸ்டினுக்கு 1 minute எடுத்தீங்கன்னா கூட டைம் பத்தாது. ஒரு 100 கொஸ்டின்னா 50 கொஸ்டினுக்கு 1/2 minute சால்வ் பண்ணும். அப்ப நான் இந்த ஃபார்முலா டக்கு நான் வச்சுட்டேன். அப்ப ஆல்பாங்கிறது ஃபர்ஸ்ட், அப்ப ஆல்பா வச்சு பீட்டா எழுதலாம். அப்ப இந்த ஃபார்முலா வச்சுட்டேன். இது மாதிரி 3 ரிலேஷன் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு 1 மார்க் டிஆர்பில கேட்பாங்கன்னு தெரியும். அதனால இதெல்லாம் நான் ஷார்ட் கட்டா நான் வச்சதுனால கண்டிப்பா ஆன்சர் ஈஸியா பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் எக்ஸாமுக்கு படிக்கணும். எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றது பெஸ்ட். மனப்பாடம் பண்றது 3 முறை 4 முறை சொல்லி பாட்டு மனப்பாடம் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். நான் இங்க சொன்னேன்ல, பேஸ் தான் என்னது, கரண்ட் கெயின் வந்து 1 இருக்கும். அப்புறம் கலெக்டர்னா வோல்டேஜ் கெயின் அதிகமா இருக்கும், கரண்ட் கெயின் அதிகமா இருக்கும். சரி, இது என்னது செகண்ட் என்னது, எமிட்டர், அது அதிகமா இருக்கும். அதனால பவர் கெயின் வந்து இதுக்கு தான் அதிகமா இருக்கும். எதுக்கு? காமன் எமிட்டருக்கு. அப்ப காமன் கலெக்டருக்கு என்ன வரும்? வோல்டேஜ் கெயின் வந்து 1 இருக்கும். சோ அது மாதிரி நான் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். Yes, this is binomial formula. NCX p power x q power n minus x. So pங்கிறது கரெக்ட் ப்ராபபிலிட்டி, qங்கிறது இன்கரெக்ட் ப்ராபபிலிட்டி, p plus q வந்து 1 இருக்கும். அண்ட் nங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இங்க காயின் வந்து how many times tossed? 5 times. அப்ப what is the value of n? 5. pங்கிறது வந்து ஹெட், ஒன்னு மட்டும் எடுத்துக்குவோம், ஹெட்டிங் ஹெட். அப்ப what is probability of head?
1/2. What is probability of headங்கிறது ஒரு ஈவென்ட்னா another event என்னவா தான் இருக்கும் tail. What is probability of tail? 1/2. எப்பயுமே p plus q ஆட் பண்ண என்ன வரும் 1 வரும். அதுதான் பைனாமியல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ we have to find probability of என்னது x greater than or equal to 2 of. Question is probability of getting at least 2 head. அப்ப greater than or equal to 2. அப்ப what is formula for p of x greater than or equal to 2? 1 minus p of x less than 2. அப்ப 1 minus p of x equal to 0 plus p of x is equal to 1. அப்ப 1 minus p of x equal to 0 னா இந்த small x 0 ன்னு replace பண்ணும். அப்ப what is n? 5c0 p power x q power n minus x plus 5c1 p power x q power. Yes, is our formula. Now we have to simplify. So 1 minus 5c0 value 1, anything power 0 1, 1/2 whole power 5, 1/2 whole power 5 plus 5 into 1/2 whole power 5. Yes, now answer 1 minus 5/32. So 32 minus 5 another 24 ingo or 1. 32. 27/32. This answer. This is very important sum. 5c not 1. 1. 5c1 is 5. 5c not value 1. 0 கிடையாது 1. Answer 27/32. Sir. சொல்லுங்க. Sir, answer வந்து 26/32 வரணும் sir. Calculation mistake ஆ? Yes sir. அந்த 1/2 6/32 sir. 1 minus 6/32. 5 தான். இங்க பவர்ல 4 இருக்கு, பவர்ல 1 இருக்கு, ஆட் பண்ணா 5 தானே. ஆனா 5c1 ஓட வேல்யூ 5. ஓகே. வர. கரெக்ட் தானா? 6 வருதா? ஆமா 1 plus 5 6. ஓகே சாரி 6. அப்ப என்ன வரும்? 26. ஓகே 26/32. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் எல்லாம் எக்ஸாம்ல பண்ணோம்னா அவ்வளவுதான், மார்க் போயிடும். Student, the sum already solved, but now you verify the answer using 5 times and you take 4 times. A coin tossed 4 times. Find a probability of getting at least 2 head. This is direct solve பண்ணிருப்போம். Now verify the same problem using binomial distribution. A fair coin tossed a fair coin tossed 4 times. Find a probability of getting at least 2 heads. Find the probability of getting at least 2 head. ஏற்கனவே போட்டாச்சு, அங்க சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி சால்வ் பண்ணிருப்போம். Now solve using binomial distribution. ஏன்னா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். One. NC not always 1. Basic n
C not always 1, n C1 equal to n. So next question you try by yourself. In the same problem already we solved using sample space. Now solve by using binomial distribution. A coin tossed 4 times, find the probability of getting at least 2 heads. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் புதுசாக படிக்கிறவங்களாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 10 சப்ஜெக்ட் ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதை வந்து மனப்பாடம் பண்ணுறீங்க, 4 முறை ரிவைஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரே அட்டம்ப்ட்ல கூட நம்ம லைஃப் ஸ்டூடெண்ட் 4 ஸ்டூடெண்ட் ஜாப் வாங்கியிருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புறப்ப கூட அனுப்பியிருப்பேன். ஸோ அதில் அரவிந்தன் ஒருத்தங்க, நரேஷ்குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கான்னு ஒருத்தவங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் ஜிசிடி ஸ்டூடெண்ட், அவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை. அவங்க 4 பேருமே அப்பதான் பிஇ முடிச்சாங்க, அப்பயே ஜாப் வாங்கிட்டாங்க. அங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8 மாசம் படிச்சாங்க, எக்ஸாமுக்கு உடனே ஜாப் வாங்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட் வாட் இஸ் ஆன்சர்? ஸோ குரூப் 2 கிளியர் பண்றவங்களாம் நினைச்சு பாருங்க. 6வதுல பாத்தீங்கன்னா எத்தனை புக் படிப்பாங்க? சயின்ஸ்ல ஒரு 5 யூனிட் இருக்கும், 10 யூனிட்னு நினைக்கிறேன், 10 யூனிட்னு வச்சுக்கலாம். 6வதுல 10 யூனிட், 10வது வரைக்கும் படிக்கணும். 40 யூனிட் படிக்கணும் சயின்ஸ்ல. சோசியல்ல 40 யூனிட் படிக்கணும். தமிழ்ல 40 யூனிட் படிக்கணும். அவ்வளோ படிச்சு அவங்க டாப் மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க. 200க்கு 170, 180 அந்த மாதிரிலாம் எடுத்து ஜாப் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது படிக்கிறத விட இந்த டெக்னிக்கல் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். What is answer? Online student, have you got answer? So 11/16. Yes, 11/16. Answer 11/16. So here n value 4 and p value 1/2, q value 1/2, probability of x greater than or equal to 2, 1 minus p of x less than 2, 1 minus p of x equal to 0 plus p of x equal to 1, 1 minus what is p of x equal 0? Yes, 1 minus 4c0, 1/2 whole power 0, 1/2 whole power 4 plus 4c1, 1/2 whole power 1, 1/2 whole power 3. So 1 minus, this is 1/2 whole power 4 plus 4 into 1/2 whole power 4. 1 minus 1 by, what is 2 power 4? 16 into 5. So 16 minus 5/16, answer 11/16. Take next question.
Take in rolling a pair of dice. In rolling a pair of dice, pair of dice. Take first question. Probability of even number on both dice. Second, probability of getting greatest number in second than first. Third, probability of getting sum as 6. Fourth one, probability of getting product as 12. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. So rolling a pair of dice. So a single dice for a single dice, what is number of sample space? 6. Or 4 dice ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4 dice rolled, that time what is number of sample space? 6 power 4. இல்லைன்னா ஜெனரலா n dice are rolled. இல்லைன்னா a dice rolled n times. A dice rolled n times. That time what is number of sample space? 6 power n. இது basic formula. So a single dice rolled இருந்தா sample space 6, number of sample space. But a dice rolled n times na what is sample space? 6 power n. N power 6 கிடையாது, 6 power n. இங்க வந்து எவ்வளவு டைம்ஸ் இல்லைன்னா எவ்வளவு டைஸ்? pair of dice னா 2. அப்ப 2 dice. So what is number of sample space? Number of sample space 36. அப்ப how will I write sample space? 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. Yes, this is sample space 6 into 6, 36 possibilities. Yes, what is answer for first one? The even number on both. மொத்தம் 36 even number on both னா என்ன வரும்? இங்க 2,2, 2,4, 2,6, 4,2, 4,4, 4,6, 6,2, 6,4, 6,6. What is answer? 9/36 or 1/4. Second question, find the probability of greatest number in second than first. Second question, find the probability of getting greatest number. Find the probability of getting greatest number in second than first. Yes, இதன் denominator 36. So second la greatest number than first. அப்ப எது வரும்? First row la இதெல்லாம் வருமா? Then second row la 2, 3, 2, 4, 2, 5, 2, 6.
3 4 3 5 3 6. Then 4 5 4 6 5 6. Totally how many possibilities? 15, correct? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So 15 by 36. How will you rewrite? 5 by 12. Yes, third question answer. Sum 6. 6 varnumna, what are the possibilities? Add panna 6 varna. Appa 2, 4, 3, 3, 4, 2, inga 1, 5, inga another 5, 1. Appa what is answer? Out of 36, 1, 2, 3, 4, 5. Sum 6 na, red number add panna 6 varna. Appa 1, 5, 2, 4, 3, 3, 4, 2 and 5, 1. Next product as 12. இதெல்லாமே ரொம்ப சிம்பிள், ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் நாம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் as 12. 36 எது இதுல 12 வரும்? ஃபர்ஸ்ட் 2, 6, then 3, 4, 4, 3, 6, 2. அப்ப ஆன்சர் 1, 2, 3, 4. 4 by 36, or what we can write? 1 by 9. Last again answer. Find the probability of neither same number nor prime number on both. Neither nor, அதோட மீனிங் தெரியுமில்ல? neither same number இருக்கக்கூடாது, அதே மாதிரி prime number on both இருக்கக்கூடாது. லாஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. tell me the answer. ஸோ நாளைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபங்க்ஷன் இருக்கு. நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் 2வது டைம் போறேன். ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு சார் கூட்டிட்டு போனாரு. இப்போதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போறேன். ஸோ டாப் 5 இன்ஸ்டியூட்ல நம்ம இன்ஸ்டியூட்டும் செலக்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. பெரிய பெரிய சென்டர்லாம் இருக்கு, நிறையா சென்டர் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களா ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்க சென்டர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சேலம்ல நிறைய கிளாஸ் எடுக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் இருக்கு, அதனால டாப் 5ல செலக்ட் ஆகிருக்கிறீங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டிங் போட்டாங்கன்னா டாப் 3 வந்துடும். ஸோ டாப் 3 வந்தால் கண்டிப்பாக அதுக்கு அவார்டு இருக்கு. அதே மாதிரி அந்த அவார்டுக்கு வரவங்க எல்லாமே பெரிய பெரிய கெஸ்ட் தான் வருவாங்க. அதாவது எல்லாத்துலேயும் டாப் 5 இருக்கிறவங்க வருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாப் 5, அதே மாதிரி வேற என்னது, காலேஜ் டாப் 5, இன்ஜினியரிங் காலேஜ் டாப் 5 இருக்கிற எல்லாமே டாப் 5ங்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ அதில் நம்ம இன்ஸ்டியூட் டாப் 5 இருக்கு. பட் நீங்கள் ஓட்டிங் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கூட டைம் இருக்கு. ஓட்டிங் போடாதவங்க போட்டிங்கன்னா டாப் 3 வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டாப் 3 to 1 தான் அவார்ட் தருவாங்க. பட் மெஜாரிட்டி டாப் 3 வரும்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இதை மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை, ஓட்டிங் மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த நீங்க ஓட் போடுறப்ப மெசேஜ் அனுப்பியிருப்பீங்களா, ஸோ அதெல்லாமே படிச்சு பார்க்கறதுன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஓட் போட்டவங்களுக்கெல்லாம் 10 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, உண்மையாலும் ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்க ஃபீட்பேக் என்ன, அதெல்லாம் சேர்ந்தா அந்த அவார்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால ஓட் போடாதவங்க கண்டிப்பாக ஓட் போட்டுருங்க. ஸோ நம்ம சர்வீஸ் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணோம்.
பட் சர்வீஸ் பஸ் தான் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணும்? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். காலையில் சொன்னேன்ல 300 டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட்ல தெரியாத கொஸ்டின் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதையும் நோட் எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க படிச்சாதான் நம்ம சென்டர் நல்லா மேல மேல டெவலப் ஆகும். நான் பண்ணனால மட்டும் டெவலப் ஆகாது. ரிசல்ட் நல்லா வந்தாதான் சர்வீஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால ரிசல்ட்டுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க எல்லாமே அவுட் போட்டாச்சா? போடாதவங்க போட்டுருங்க கண்டிப்பா. இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருப்பாங்க. அங்க business.comனு ஒரு இது அவங்க நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. Yes, what is answer? Last sum. Answer. 1/2 sir. 1/2 னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 5/36 ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேற ஆன்சர்? நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா நம்பர் தானே. ரெண்டுலயுமே சேம் நம்பர் இருக்க கூடாது. அப்ப எது கேன்சல் ஆயிரும்? திஸ் ஒன். இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? நார் பிரைம் நம்பர் ஆன் போத். ரெண்டுலயுமே என்ன இருக்கக்கூடாது? ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப எது 1,2 கேன்சல் பண்ணலாமா? ஏன்னா ரெண்டுலயுமே என்ன இருக்கு? பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 1,3. ஓகேவா? நெக்ஸ்ட் 1,5. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1, ஏன்னா 6ங்கிறது பிரைம் நம்பர். அப்ப ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் என்ன இருக்கக்கூடாது. அது புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் சொன்னேன். ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்கக்கூடாதுன்னா இந்த 6 இந்த இதே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் எது வராது? 4ல எதுவுமே வராது. கரெக்டா? ஏன்னா 4ங்கிறது பிரைம் நம்பர். எது 6ம் வராது. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1,4ம் வராது தானே. ஓகே ஓகே. அப்ப மேல ஆக்சுவலா என்ன வரும்? சோ ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. அப்ப ரெண்டுலயுமே என்னதான் இருக்கணும்? பிரைம் நம்பர் தான் இருக்கணும். செக் பண்ணி பாருங்க. நெய்தர் சேம் நம்பர் நார் பிரைம் நம்பர். நார் பிரைம் நம்பர் என்ன மீனிங்? ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. ரெண்டுலயுமே இருக்க கூடாது. அப்ப கவுண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். 2,1 அது பிரைம் நம்பர் தானே சார்? 2,1 2,3 இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. இங்க ரெண்டுலயுமே என்ன நம்பர் இருக்கு? பிரைம் நம்பர் இருக்கு. அப்ப அதை எடுத்துக்க கூடாது. क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் கூட எழுதிங்க இல்லைனா. ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. அப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கணும்? பிரைம் இல்லாத நம்பர் தான் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எதை எடுத்துக்கலாம்? 1ங்கிறது பிரைம் நம்பரா நாட் அ பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர். சாரி 1 கிடையாது. 1 நெய்தர் பிரைம். 1 எடுத்துக்க கூடாது. அப்ப பிரைம் கிடையாது. 1ங்கிறது பிரைம் கிடையாது. அப்ப எது மட்டும் வரும் ஃபர்ஸ்ட் ரோல? ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை பாசிபிள் கேसेस? 1,4 1,6 1,1 அப்புறம் 1,1 4 எஸ் இது மட்டும் எடுத்துக்கணும். நம்பர் இருக்க கூடாது இல்ல சார்? ஓ 1,1 வரக்கூடாது. ஓகே ஓகே. 1,1 வரக்கூடாது. அப்ப எது வரும்? 1,4 1,6 1,4 and 1,6. அதான் ஃபர்ஸ்ட் ரோல. 1,4 and 1,6. செகண்ட் ரோல என்ன வரும்? 2,4 and 2,6 sir. பிரைம் நம்பர் இருக்க கூடாது. செகண்ட்ல வரவே வராதான் சார். பிரைம் நம்பர் வந்து ரெண்டு சைடுமே இருக்க கூடாதுன்னு தானே சார் சொன்னீங்க? அப்போ ஒரு சைடு இருக்கலாம்ல. அதாவது 1,3 அப்படின்றது வந்து 1 வந்து நான் பிரைம் ரெண்டுமே. சோ அதை எடுத்துக்கலாம் இல்ல சார்? அதாவது இல்லாதது அப்படின்றது நாட் பிரைம் நம்பர் தான். சோ ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்ப 1 இருக்கலாம் இல்ல சார்? அதாவது 1 இருக்கலாம்னு சொல்றீங்க.
அட்லீஸ்ட் அது கரெக்டா சொல்லணும். நைதர் பிரைம் நார் பிரைம் நம்பர் ஆன் போத், ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்கக்கூடாது. ஓகே, அதான் ஒண்ணுல இருக்கலாம். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுல ஏதாச்சும் வருமா? செகண்ட்ல என்ன வரும்? 2,4 வரும். நெக்ஸ்ட் 2,6 வரும் sir. எஸ். தேர்ட்ல என்ன வரும்? 3,4 3,6. நெக்ஸ்ட் 4ல என்ன வரும்? 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுலையுமே பிரைம் நம்பர் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்ல இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்ப தேர்ட் ரோல என்ன வரும்? 3,4 3,6. ஃபோர்த்ல என்ன வரும்? ஃபோர்த்ல 4,1 வரும்ல, ஏன்னா 4ங்கிறது பிரைம் நம்பர். அப்ப 4,2 அதுலயும் ஒன்னு பிரைம் நம்பர் இருக்கு. அதே மாதிரி 4ல எல்லாமே வரும். சார் 4,4 வராது, சேம் நம்பர். ஓகே 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 ஓகே. இல்லையா, ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. அப்ப ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்கலாமே. ஓ சாரி சாரி, சேம் நான் பார்க்கல, அதான் அதை ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க. ஃபிஃப்த் ரோல என்ன வரும்? சோ கரெக்டா சொல்லுங்க. ரெண்டுலயுமே பிரைம் நம்பர் இருக்க கூடாது. Five, 4, 5,6. 5,4 5,6. Then next 6,1 எடுத்துக்கலாம்ல. 6,1 6,2 6,3 6,4 6,5. இப்ப கவுண்ட் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருது? சோ இந்த நிறைய எக்ஸாம் நான் பார்த்தேன், நிறைய கேட் கொஸ்டின் பாத்தீங்க, இந்த நெய்தர் நார்னு வரப்ப நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனாலதான் நம்ம நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றப்ப இந்த நெய்தர் நார் இதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப கவுண்ட் பண்ணுங்க, வாட் இஸ் தி ஆன்சர்? எத்தனை வருது? 18. 17/36 sir. 17 18 ஆங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வருது. செக் பண்ணுங்க. 1/2 கரெக்ட் ஆன்சர். சோ இந்த நெய்தர் நார் வந்தா மட்டும் குழப்பிக்காதீங்க, நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ இப்ப பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ the remaining topics after lunch break. So take lunch break, 1 hour break. So correct 1 hourல ஸ்டார்ட் பண்ணிடலாம். So that time we can complete the remaining topics of probability. சார் 2D ரேண்டம் வேரியபிள் அந்த டாபிக் சொன்னீங்களா சார், அதுல வந்து கண்டினியூஸ் 2D ரேண்டம் வேரியபிள் அது ஒண்ணு மட்டும் தானே சார்? டிஸ்கிரீட் இருக்கு, அதுல டிஸ்கிரீட் இருக்கு, கண்டினியூஸ் இருக்கு, ரெண்டுமே. ஓகே சார், ஓகே.